எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 502வது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு சிந்திக்க இருப்பது பத்திரம் வில்வச் சிறப்பு. அபிராமி சமயத்தின் அந்தாதிக்குடியில் இருக்கிற ஒரு சில சாமியை பற்றி சிந்திச்சுன்னு வரும். பொதுவாக அந்த சாமியை வச்சுருக்கிறது எங்கேயா இருந்தாலும் சிவனை பற்றி நமக்கு ஏதாவது ஒரு கருத்து கிடைக்கணும், அதை பற்றி நம்ம பேசணும். அதில் வில்வம் அப்படின்னு ஒரு நம்ம சொல்லும்போது இலை, பகவான் கீதையில் சொல்லும்போது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பக்தியா பிரயத்சந்தின்னு சொல்கிறார். நான் உனக்கு என்ன மாதிரி உங்கள்கிட்ட அன்பு செலுத்துறது அப்படின்னு கேட்குற போது பத்திரம் இலை வகை, புஷ்பம் மலர் வகை, பழம் பழங்கள், தோயம் நீர், போதோடு நீர் சுமந்து ஏற்றி இதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த இறை வழிபாட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற மலர் அப்படின்னு ஒரு தனியாக விஷயம் வச்சுருக்காங்க. பத்திரம் இலை என்பதாக ஒன்றை தனியாக வைத்திருக்கிறார்கள். இந்த பூவை நம்ம பிச்சு சாமி மேலே சாத்தக்கூடாது. இலையை சாத்தும்போது பிச்சு சாத்தணும். அதில் குறிப்பாக வில்வத்தை பிக்கக்கூடாது. மற்ற இலைகளை எல்லாம் நாம் கையால் இரண்டாக பிரித்து இந்த இலையை பிரிச்சுட்டு சாத்தணும். வில்லு தோண்டியும் பிக்கக்கூடாது. இப்போ நம்ம சிந்திக்க போகிறது வில்வவனநாதர். திருக்கடையூரை பொறுத்த வரைக்கும் இந்த வில்வவனநாதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி திருமெய்ஞானபுரம் அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துல பிரம்மா ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் காலம் உண்டு. அவள் காலம் வந்தோன்னே 100 வயசு வரைக்கும் அவள் இருக்கா. அவள் அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுருவான். அப்போ சுவாமி எரிக்கிறார். அதை எரிச்சுட்டு அந்த சாம்பல்லேருந்தே அந்த பிரம்மாவை எரித்த சாம்பல்லேருந்தே திருப்பியும் ஒரு பிரம்மாவை உற்பத்தி பண்ணுறார். படைப்போன் படைக்கும் மாணிக்கவாசர். படைப்போன் படைக்கும் பிரம்மா உலகத்தை படைப்பான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பிரம்மாவை சிவன் படைக்கிறார். படைப்போன் அந்த மாதிரி அவர் அதுலேருந்து பிரம்மாவை மீண்டும் புனருத்தாரணம் பண்ணிப்பார். அப்படி படைக்கிற போது ஒரு சில அழுக்கு மாசு எல்லாம் நீங்கி மிகவும் தூய்மையாகி அந்த பிரம்மத்துவத்தோடு திருப்பி வருவார். அப்படி வரும்போது அந்த படைப்பு தொழிலை மீண்டும் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரம்மா கேட்குற போது ஒரு முகூர்த்த காலத்தில் எங்கே முளைக்கிறதோ அந்த இடத்துல உனக்கு ஆத்ம ஞானம் ஏற்படும், அந்த படைக்கக்கூடிய பண்பு வரும். அவர் கேட்குறாரு, ரொம்ப எல்லாம் என்னால் அலைய முடியல அப்படின்னு. அதெல்லாம் இல்லைடா, இங்கே பக்கத்தில் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அங்கேயும் அவர் அவ்வளோ தூரம் நடந்து வர்றார். திருமயானத்துக்கும் திருக்கடையூருக்கும் பக்கத்தில் தான். 1 கிலோமீட்டர். அந்த குரோஷம்னா கூப்பிடுறதுன்னு அர்த்தம். கூப்பிடுறது காதில் விழுந்ததுன்னா அது குரோஷம். காதில் விழ ஜாடை புரிஞ்சுக்குது, கையை காலை தூரத்தில் தெரியணும்ல, கை காலை ஆட்டுறது, அது தெரிஞ்சால் பஞ்சக்ரோஷம். அந்த பஞ்சக்ரோஷ தூரம் தான் அந்த க்ஷேத்திரத்துக்கும் இந்த க்ஷேத்திரத்துக்கும். இப்போ அவர் கொண்டு வந்த அந்த இலையை போடுறார், இந்த விதையை போடுறார். அது ஒரு நாழியில் முளைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வில்வத்துக்கு மாத்திரம் அப்படி என்ன ஒரு தனி சிறப்பு? நம்ம யோசிச்சு பாருங்க. வேதம் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்லாம் இருந்திருக்காரு. எங்கே பார்த்தா வரும் காடாக தான் இருந்திருக்கு. இப்படிதானே அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே தஸ்ய பலானி விரக்ஷதோ பில்வஹா அப்படின்னு வேதத்தில் விரக்ஷதோ பில்வஹா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டான்.
அப்போ வில்வ மரத்தை மார்க் பண்ணி சொல்கிறார். ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் எடுத்து சொல்லுகிற பாங்கு வேதம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. சுவாமியினுடைய வாக்கு இது. எஸ்ஏ நிஸ்வாசோ வேதா, சுவாமியினுடைய மூச்சு காற்று இருந்தாலும் வாக்கு வரும். அப்படிப்பட்ட வேதம் ஒரு லட்சக்கணக்கான மரத்தின் வகைகள் இருக்கிற போது ஒரே ஒரு மரத்தின் வகையை மட்டும் மிக அழகாக எடுத்து தெளிவாக தஸ்ய பலானி விக்ஷதோ பில்வஹா அப்படின்னு அதோட பேர் சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மரத்துக்கு என்ன தனி விசேஷம்? அப்படி தானே? இப்போ மற்ற மரத்துக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், மற்ற பத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். அதனால் ஏதோ ஒரு முக்கிய பங்கு இந்த வில்வத்துக்கு என்ன இருக்குது. இந்த ஒரு நாழி அப்படிங்கிறது 24 நிமிடம். அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் என்ன இருக்கு, ஒரு தொன்மம். அந்த தொன்மத்தை சொல்லிட்டு அந்த தொன்மத்துக்குள்ளே ஒரு ரகசியத்தை வச்சுருப்போம். என்னது? அது மூலியமாக அது புரிஞ்சுக்கிற வாழ்க்கை அது என்ன புரியும். சாதாரணமாக இருக்கிற வாழ்க்கை இது புரியாது. இப்போ பழனியாண்டியை பற்றி ஒரு தொன்மம், அவர் ஏதோ ஒரு பழம் கொண்டு வந்து கொடுத்தார், அதை அடையிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு ஒரு போட்டி வச்சார், ஊரெல்லாம் சுற்றி வந்தார், அவர் அப்பா அம்மாவை சுற்றி வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு சிறு தொன்மம். ஆனால் இந்த தொன்மத்துக்குள்ளே இந்த உலகம் யாவிலும் பறந்து இருப்பதும் ஒரு சிறியவற்றில் ஒடுங்கி இருப்பதுமாகிற மகதோமகியான் அனோரணியான் விரிந்திருப்பவனும் குறுகி இருக்கவனுமாகிற சிவபெருமான் அப்படிங்கிறத நமக்கு மறைமுகமாக அந்த தொன்மம் நமக்கு என்ன சொல்லுது. அந்த மாதிரி ஒரு தொன்மத்தின் வழியாக ஒரு கருத்தை என்ன சொல்லுவா. அந்த மாதிரி இந்த விஷயத்துக்குள்ள நம்ம சிந்திக்க வேண்டியது இந்த மரம். இப்போ இந்த வில்வ மரத்தை ஒன்றியும் தனியாக அதை சொல்லியிருக்கா. இது ஒரு பக்கம். வில்வக்காயை ஸ்ரீபலம்னு சொல்கிறது வழக்கமாக இருக்கு. ஸ்ரீ பத்திரம்னா வில்வம், ஸ்ரீ புஷ்பம்னா தாமரை. ஸ்ரீ சம்பந்தமாக ஸ்ரீ புஷ்பம்னா ஆகமங்களில் கிட்டத்தட்ட 180க்கு மேலே மலர்கள் சொல்லப்பட்டிருக்கு. 180 மலர்களுக்கு மேலே சொல்லியிருக்கான். புஷ்ப விதின்னு தனியாக இருக்கு. அதில் பத்திரங்களை பற்றிலாம் சொல்கிறான். அப்படி சொல்கிற போது இந்த வில்வ மரத்தோடு தொடர்பு வரும்போது ஸ்ரீபர்ணம் அப்படின்னு அந்த வில்வத்தை சொல்கிறான். ஆகம் இப்போ முதல்ல தஸ்ய பராணி விக்ஷதோ பில்வஹா வேதம். அதுக்கப்புறம் எழுத்து வந்திருக்கு. ஆகமும் எழுதப்பட்டது, வேதமும் சொல்லப்பட்டது. அப்போ அதுக்கு அடுத்தபடியாகவும் சிவன் தானே சொன்னது, ஆகமத்தை சொன்னதும் சிவன் தானே. அப்போ அதில் ஸ்ரீபர்ணம் அப்படின்னு, ஸ்ரீபலம் அப்படின்னா வில்வக்கா. அந்த நம்ம விபூதி மடலில் வைப்போம், அது சந்திரன் மாதிரி இருக்கணும், அது அமுதம்ங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இந்த வில்வக்காய் இருக்குல்ல, அது உள்ளே இருக்கிறத எடுத்துட்டு அந்த காயினுடைய அந்த ஓட்டில் வில்வத்தை இதில் விபூதியை வைக்கிற வழக்கம் இருந்தது பழைய காலத்தில். ஏன்னா நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய விஷயம் அது. இப்போது அந்த வில்வம் அப்போ ஸ்ரீ பலம்னு சொல்கிறாத. இப்போ இந்த ஸ்ரீ சப்தங்கிறத கொஞ்சம் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்ரீ சப்தங்கிறது, இந்த ஸ்ரீங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாஷ்யம் வைணவத்தில் பெரிய விஷயம். ராமானுஜரால் எழுதப்பட்டதாக சொல்கிறா பிரம்மசூத்திர பாஷ்யம். அதே மாதிரி ஸ்ரீன விஷம், ஸ்ரீ கண்டஹா அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர். அந்த மாதிரி ஒரு பண்பு, மிக அற்புதமான ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மிக சிறப்பு அந்த ஸ்ரீ பர்ணம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஸ்ரீனா விஷத்தையும் குறிக்கும். சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தை மகாலட்சுமியை குறிக்கும். அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தை சிவனை குறிக்கும். அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தை விஷத்தை குறிக்கும் இந்த ஸ்ரீங்கிற வார்த்தை. அப்போ இந்த ஸ்ரீ சாஹி ஸ்ரீ அமிர்தாசனம், அமிர்தங்கிற வார்த்தையும் ஸ்ரீங்கிற வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று சமன்பாடுடையது. இது அதை குறிக்கும். அதாவது என்னென்னா, தாய் என்று சொன்னாலும் அன்னை என்று சொன்னாலும், கையை வருவதனால் தாய், அண்ணி இருப்பதனால் அன்னை. அண்ணுதல்னால் உடம்புல சாத்திகிட்டே இருப்பாள், மேலே உடம்புல சாத்தி வச்சுக்குவா அந்த குழந்தைய, அதனால் அண்ணுதல், அதனால் அன்னை அப்படின்னு சொல்கிறோம். கையை வருவதனால் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டு பாலை கொடுப்பா, கையை முன் அருள்வதனால் தாய். இப்படி இரண்டும் ஒரு உறவு முறையே குறிக்கின்றது.
அந்த மாதிரி 2 சொற்களாலேயே ஒரு பொருளை உணர்த்துகிறார்கள். ஸ்ரீ புஷ்பம், ஸ்ரீ பலம் அப்படின்னு சொன்னாலும், ஸ்ரீ பரணம், இந்த இடத்துல வில்வம், இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்ரீக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படியெல்லாம் நம்ம பிடிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். வில்வத்துக்குள்ள என்னென்னா, ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு ஊர் இருக்குது. அது யமன் அந்த ஊரில் வாகனமாக இருக்கார். அந்த ஊரில் யமனை பார்த்துட்டு தான் சாமி பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு லோக பிரசித்தமாக இருக்குது. ஆனால் ஸ்ரீவாஞ்சியம்னா என்னென்னா, மகாவிஷ்ணுவும் ஆத்மஸ்வரூபம். நல்லா கவனிச்சுப்படி, நல்லா புரிஞ்சுக்கணும். மகாவிஷ்ணு என்னது? ஆத்மஸ்வரூபம். நான் தயவு பண்ணி சொல்கிறேன், எனக்கு இந்த சைவம் வைணவம் சாக்தம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் எடுத்துருக்கிற பொருளை விளக்குகிறேன். உங்கள் அனைவரின் திருப்பாத கமலங்களையும் மீண்டும் என் சென்னியில் வைத்து வணங்குகிறேன். வேறு யாரும் இதில் தவறாக எடுக்கக்கூடாது. இப்போ மகாவிஷ்ணு சாமி யாருன்னு கேட்குறான். அப்போ மகாவிஷ்ணு சொல்லார், 10 அவதாரம் எடுத்தார். இது உள்ளே போனார், திருப்பி வெளில வந்தார். இது உள்ளே போனார், திருப்பி வெளில வந்தார். இது உள்ளே போனார், திருப்பி வெளில வந்தார் அப்படின்னு அவதாரம். பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னு ரொம்ப அழகாக சிலப்பதிகாரம் சொல்கிறது. பிறவா யாக்கை, இவர் பிறக்கின்ற யாக்கை. உலகத்தில் உள்ளவரார், திருப்பியும் பிறக்கிறார், திருப்பியும் ஜீவகுமாரார், திருப்பியும் பிறப்பார். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிவத்தை புரிஞ்சுக்கணும்னா ஆன்மாவை புரிஞ்சுக்கணும், ஆன்மாவை புரிஞ்சுக்கணும்னா சிவத்தை புரிஞ்சுக்க முடியும். டைரெக்டாக சரீரத்தை வச்சு சிவத்தை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்ரீக்குள்ளே எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது பாருங்கள். அப்போ பெருமாள் மீனா பிறந்தார், ஆமையாக பிறந்தார், பண்டியாக பிறந்தார், சிங்கமாக பிறந்தார் அப்படின்னா இது உள்ளே போயிட்டு போயிட்டு வர்றார். அப்போ யார் பெருமாள்னா, இது உள்ள இந்த 10க்குள்ளே யார் போயிட்டு போயிட்டு வராளோ அவர் தான் பெருமாள். அப்படி தானே? என்னது? அதான் 10. அந்த 10 பிறவி, உடம்பு வேறு வேறையாக இருக்குது, ஆற்றல் வேறையாக இருக்குது, அறிவு வேறையாக இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா மகாஞா, அவர் தான் சாட்சாத் பகவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் யாரும் கொள்ள வேண்டாம். ஏன்னா அவருக்கு பத்திரத்தை சாத்தினா கைலாசத்தில் சிவபெருமான்கிட்ட இருக்குது. வாய் திறந்து உலகத்தை காமிச்சவன் அதானே. ஞாலம் உண்டான் ஆழம் உண்டான். மண்ணை அள்ளி தின்னுபிட்டு வாய்க்குள்ளே விஷன் காமிக்கிறார் அவர். அவ்வளோ பெரிய ஆள். இவரும் அவரும் பேதம் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு மிக உயர்வு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த உடம்புக்குள்ளே போயிட்டு போயிட்டு வர்றதுனால ஆத்ம ஞானம் என்ன வளரும் நமக்கு. அவர் சொல்கிறார், 2 பேரும் சேர்ந்து நாடகம், சிவபெருமான மகாவிஷ்ணு சேர்ந்துட்டு என்ன, அப்படி உடலுக்குள்ளே சென்று மீண்டும் உடலை விட்டு வெளியிலே வருகிற பொழுது ஆத்ம ஞானம் வளர்கிறது. அப்போ ஆன்மா ஞானம் பெறுவதற்காக பிறவியை எடுக்கிறது. உடலுக்குள் ஆன்மா வெளியில் உள்ளே போனால் அது பிறவி, அந்த உடம்பை விட்டு அது மரணம். மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை. ரொம்ப அழகாக சொல்லுவான் அபிராம பட்டர். சொல்லலைன்னு நமக்கு சுவாசம் இன்னைக்கு வாழ்ந்தா மாதிரியே இருக்கார் அபிராம பட்டர் சொல்லலைன்னு. இப்போ அது உள்ளே போகிறார், வெளியில் வர்றார். அப்போ மகாவிஷ்ணு எந்த ஸ்வரூபமாக இருக்கார்? ஆத்மஸ்வரூபமாக இருக்கார். மகாவிஷ்ணு ஆத்மஸ்வரூபமாக இருக்கார். இப்போ அவருக்கு என்ன சொல்கிறார், மக்களுக்கு ஆத்மஸ்வரூபத்தை காட்டுறதுக்காக நான் உள்ளே போயிட்டு போயிட்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் நான் உள்ளே போகும்போதும் எனக்கு நீ தேவையாக இருக்கு. அவர் மீனா பிறந்தா, இவர் நான் குக்கா பிறப்பார், நாரை அவதாரம். அவர் கச்சப்பமா பிறந்தார், இல்லைன்னா அதுக்கு அடுத்தது இவர் சிவனா பிறந்தா, அதுக்கு அடுத்தது அவர் நரசிம்மராக பிறந்தார், இவர் சரபராக பிறந்து. இந்த கூட உள்ளே போகிறதும் வெளில வர்றதுமே எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது இல்லாமல் நித்திய சம்பத்தா இருக்கிறதுக்கு, மக்களுக்கு உணர்த்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார். அந்த சக்தி சிவத்துக்கிட்ட இருக்குது. அதுதான் ஸ்ரீன்னு பேர். ஆன்மாவை பிறவி எடுக்காமல், அதாவது உடல் அல்லாமல் ஆன்மா தன்னைத்தானே உணரும் வல்லமையை அருள்பவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை வேண்டி பெற்ற இடம் ஸ்ரீவாஞ்சி. அந்த மகாலட்சுமி பேர் ஸ்ரீ. அப்போ ஆன்மா உடல் இல்லாமலே, இப்போ ஒரு காலத்தில் ஃபோன்னா ஒரு பெரிய லைன் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவாளையெல்லாம் தெரியும். தனியாக ஒரு லைன் இருக்கும், அதெல்லாம் எடுத்து தனியாக கொடுத்த எதுக்குன்னு வேற கேட்பா. இந்த லைன்லாம் நீ எதுக்கு வச்சுக்கிற அப்படின்லாம் கேட்பான். அது ஒரு காரணம்லாம் இருந்தது ஃபோன் வாங்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஃபோன் வச்சுருக்கோம். அப்போ இந்த ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் என்ன இருக்கு, இந்த ஃபோன் இருக்குது. அதை ஒத்துக்கிறோமா இல்லையா? நம்ம இப்போ இவரே ஏதோ ஒரு கனெக்ஷனை கொடுத்து கழுத்தில் மாட்டி விட்ருக்காரு.
அதே மாதிரி இல்லாமலும் என்ன இருக்கு. அந்த மாதிரி மகாலட்சுமி அப்படிங்கிறது உடலோடு சேர்ந்து ஆத்ம ஞானத்தை விஷ்ணு சொன்னாலும் சேராமலே மகாலட்சுமி வந்து யார் கூட இருந்தா, விஷ்ணு கூட இருந்தா ஆத்ம ஞானம் தானாவே அவருக்கு சுபாவம். அப்போ அதுவே இன்னும் கொஞ்சம் சௌக்கியமாக இருக்கும். அப்போ ஆன்ம உணர்வை பெறுவதற்கு அருள்பவள் மகாலட்சுமி. அதனால சைவத்தில் அதை வச்சுருக்கோம். மகாலட்சுமி இல்லாத கோயிலே நீங்கள் பார்க்க முடியாது. அஷ்டபரிவாரத்துடன் ஆலயங்கள் எழுப்பினா, அவன் வந்து மாட கோயில் எழுப்பினா அதை சொன்னவன் வைஷ்ணவன். அதெல்லாம் எவ்வளோ அழகு பாருங்கள். நான் இந்த இடத்துல சொல்கிறது என்னன்னா, வைஷ்ணவும் சைவமும் சொல்ல தயவு பண்ணி சொல்கிறேன். உங்கள் திருப்பாத கமலங்களை மீண்டும் என் சென்னி வைத்து வணங்குகிறேன். அந்த நோக்கத்தில் நான் சொல்லலை, புரிஞ்சுக்கணும். நான் இந்த ஒரு தலைப்பை சொல்கிறேன். ஸ்ரீ சப்தத்துக்கு வியாக்கியானம். அப்போ ஸ்ரீ சப்தங்கிறது எதை குறிச்சுது அப்படின்னா, உடலற்று ஆன்மா தன்னுணர்வை பெற வல்லமை பெற்றது அந்த சக்தி. அதான் சரிதான். ஸ்ரீபர்ணம்னு ஏன் சொன்னீங்க? இந்த வில்வத்தை போய் எதுக்கு சொல்கிறீங்க? அங்கே போய் அச்சு பலானி விக்ஷதோ வில்வகான்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக மரத்துக்கெல்லாம் ஒரு பேர் என்னென்னா ஓஷதின்னு பேர். மரத்துக்கெல்லாம் ஓஷதின்னு பேர். மருத்துவத்துக்கு ஔஷதம்னு பேர். இந்த இலையெல்லாம் போட்டு அந்த காலத்தில் ஏதோ கஷாயம் ஏதோ கொடுப்பா போல இருக்கு, அதனால் மருந்து ஔஷதம்னு சொல்லிட்டான். உஷ்ணத்தை உண்ணுவது, உஷ்ணம்னா சூடு, சூரியன்ட்ட இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எது இழுத்துக்குது? இந்த இலை இழுத்துக்குது, மரம் இழுத்துக்குது. அப்படி இழுத்து உண்ணுவதனாலே ஓஷதின்னு பேர். எல்லா மரத்துக்கும் பொதுவாகவே விருட்சேபியோ ஹரிகேசேபியோ நமோ நம ருத்ரம். மரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறது. எல்லா மரங்கள்லேயும் ருத்ரன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஹரிகேசேபியோ பச்சையாக இருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கே. அப்போது இந்த இடத்துல என்ன சிறப்பு? எல்லா மரமும் சூரியனுடைய கதிர்களை உண்கிறது. அதில் தான் சௌரபாகா அப்படின்னு பேர். சோமபானம் சுறாபானம்னு சொல்கிறோம்ல, அந்த பானம்னு குடித்தல். இந்த தாவரங்கள் எல்லாம் அந்த உஷ்ணத்தை உண்ணுகிறது, குடிக்கிறது. அதனால் சோமபா சுறாப்பா. இந்த சந்திரனுடைய கதிர்களையும் அது என்ன பண்ணும்? உண்ணும். அப்படி உண்பதனால இது ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த மானுடத்திற்கு உணவுன்னு ஒன்று வரும். இந்த உணவு இருந்தால் தான் இந்த யாக்கை வளரும். அப்போ இந்த யாக்கை வளர்ந்தாதான் இது உள்ள ஞானம் வளரும். இந்த ஞானம் வளர்ந்தாதான் நம்மை நாம் அறியலாம், இந்த உலகத்தை அறிஞ்சுக்கலாம், இதை படைச்ச கடவுளை கூட அறிஞ்சுக்கலாம். வளரலைன்னா அப்போ எல்லாத்துக்கும் பேசவா ரெண்டு பேரும் என்னது? சூரிய ஒளி சந்திர ஒளி. அதான் அமிர்தகிரன்னு பேர், சந்திரிகான்னு பேர், அந்த அமிர்தத்துக்கே பேர். இப்போது இது ரெண்டுமே சிவங்கோயிலில் இருக்கும். சூரியனுக்கு ஒரு சன்னதி, சந்திரனுக்கு ஒரு சன்னதி. சந்திரனுக்கு சன்னதி இல்லைன்னா பைரவர் இருப்பார். பைரவர் வந்து சந்திரனுடைய அம்சம். இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையும் விளைச்சி தான் இந்த வில்வத்துக்கு இப்போ நம்ம விளக்கம் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு மரத்தை போய் ஏன் சொன்னால் எல்லா மரமுமே சூரிய ஒளியை சாப்பிட்றது தானே. அதில் வில்வத்தில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த வில்வ மரம் ஒன்றியும் சூரியனுடைய கதிர் 7ஆக இருக்கிறது என்று வேதம் சூட்டாக சொல்கிறது. சூரியனுடைய கதிர் எப்படி இருக்கு? 7 கதிராக இருக்கு. சப்தஹூதோ ஹவை நாமைஷா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி ஒரு 7 கிளை தீபாரணம் பண்ணுவோம். ஏதோ நம்ம கன்னத்தில் போட்டுக்குவோம். அவன் சொல்கிற மந்திரம் நமக்கு புரியறதில்லை. அதுக்குள்ளேலாம் கொஞ்சம் போய் பார்த்தா நிறையா விஷயம். அது சூரியனை துதிக்கிறது. அவனை பார்த்து வேதம் என்ன சொல்கிறதுனா, 7 விதமான கதிர்களை கொண்ட சூரியன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சூரியனுடைய கதிரில் என்ன இருக்கு? 7 விதமான கதிர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சப்தாஸ்வம். அந்த குதிரையாக போட்டிருக்கான். இந்த 7 குதிரை வரும். இப்போ மகாபாரதத்தில் வரக்கூடிய குதிரை புலன்களை சாடுறது. அது 5 புலன்கள் 5 குதிரையாக போடுவான். அது மாதிரி குதிரைக்குள்ளே ஏதோ ஒரு குதிரையாக இருக்குது, வாசி, இது மூச்சை குறிக்கிறது. அந்த மாதிரி குதிரைக்குள்ளே பல விஷயங்கள்லாம் வச்சுருக்கா. அது இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, இந்த வில்வம் அதை பற்றி மாத்திரம்தான் சொல்கிறோம். இந்த 7 விதமான கதிர்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுவோன்னா, மற்ற எல்லா மரத்துலையும் ஒரு கதிர் விடும், 2 கதிர், 3 கதிர், 4 கதிர், 5 கதிர், 6 கதிர், 7 கதிர். இதில் 7 கதிரையும் உண்ணுகிற பெருமை இந்த வில்வத்திற்கு உண்டு. எந்த 7 கதிரையும்? 7 கதிரையும் சாப்பிடும்.
மற்ற தாவரம்லாம் 1 2 3 4 5 6 வரைக்கும் போகும். அது சரி, 7க்குள்ளே என்ன ரகசியம்? என்ன சொல்றீங்க அப்படின்னா, சூரியனுடைய கதிர் வந்து இந்த 7 விதமான கதிர் பூமியில் பட்டு சிதறது பார்த்தீங்களா, அது ஆன்மா கிட்ட வந்தால் ஆன்மாவுக்கு பூமியில் பட்டு சிதறினா மூக்கு நல்லா வேலை செய்யும். பூமியில் பட்டு சிதறி அது நமக்கு வரும்போது என்ன பண்ணும், மூக்கு நல்லா வேலை செய்யும். அதே கந்த அடுத்தது ரசம் தண்ணியில் படுதுன்னு வச்சுருந்தோம். அந்த சூரிய கதிர் இந்த 7 விதமான கதிர் இருக்கு, அதில் தண்ணியில் பட்டுதுன்னா ஒரு விதமான கதிர் தண்ணியில் படணும். அப்படி பட்டுதுன்னா அது ஆன்மாவில் நாக்கு நல்லா வேலை செய்யும், கந்த ரச. அதே தண்ணி நெருப்பு, ஏற்கனவே ஜொலிக்கிற ஒரு வஸ்து, இந்த வைராதி விஷயங்கள், அந்த அதாவது எதை வந்து சூரிய ஒளி பட்டா திருப்பி ரிஃப்ளாக்ட் பண்ணுமோ அது தேஜோ வஸ்துன்னு சொல்லுவாள். நெருப்புலையே சூரியன் பட்டா கூட சூரிய கதிர் பட்ட, நெருப்பு வேற சூரிய கதிர் வேற, அதில் பட்டா கண்ணு என்ன தெரியும், ரூபம். அதே காற்றுல சூரிய கதிர் சிதறும். எல்லாமே இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கா அந்த காலத்தில். எல்லாம் வேதம் ஆகமங்களில் இதை பற்றி குறிப்பு இருக்குது. எதுக்கு போய் 7 குதிரையை வச்சாங்கன்னா அதுக்கு இவ்வளோதையும் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அதுலேருந்து. அப்போ என்னன்னா, அந்த கதிர் அதில் பட்டால் ஸ்பரிசம், மனிதனுடைய தொடு உணர்வு அதிகமாக இருக்கும். வயசான வாழ்க்கை சில பேருக்கு தொடு உணர்வே இருக்கிறது இல்லை அப்படின்பா. இப்போ இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்தால் ஒரு பக்கமே தொடு உணர்வே இருக்காது. அந்த உணர்வு எதனால், அந்த கதிர், இந்த கதிரினுடைய வீச்சு அதிகமானால் அந்த வியாதியை நிவர்த்தி பண்ணிடலாம். அந்த கதிரை அப்படியே ஆராய்ச்சி பண்ணியிருக்கா ஆகமங்கள் வேதங்கள்லாம் அவ்வளோது. அப்போ ஸ்பரிஷ கந்த ரச ரூப ஸ்பரிஷ சப்த ஆகாசத்திலேருந்து வரும்போது காது நல்லா கேட்கும் பளிச்சுன்னு. சந்திரனில் அதே சூரிய ஒளிப்படுது, சந்திரனில் பட்டு இங்கே வருது அப்படின்னு சொன்னால் அதுதான் மனது உணர்வுகளை வளர்க்கும். அதே சூரியனில் பட்டு வளர்க்கும் போது புத்தியை வளர்க்கும். புத்தி வேற மனது வேற, நன்னா புரிஞ்சுங்கோ. மனம் எப்பொழுதும் இரட்டையாக பேசும், புத்தி என்ன பண்ணும், செயலாக்கப்படுத்தும். சரீரத்துக்கு கமாண்ட் பண்ணுறது புத்தி தான். புத்தி இல்லைன்னா சரீரம் இயங்கவே இயங்காது. மனம் சொல்கிறது சரீரம் கேட்காது, போலாமா வேண்டாமான்னு படுத்துகிட்டே இருக்கும். புத்தி சொன்னால் தான் கால் ஏந்திருக்கும், ஆஃபீஸ் இன்றைக்கி இருக்குன்னு வேகமாக புறப்படும், செயல்படும். அப்போ இந்த புத்தி இப்போது 7 விதமான கதிர்கள் இந்த 7 விதமான வஸ்துக்களில் பட்டு அது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா, இந்த ஆன்மாவுக்கு கந்த ரச ரூப ஸ்பரிஷ சப்த மன உணர்வு புத்தி உணர்வு இந்த 7த்தையும் தரது யாரு, அந்த சூரிய கதிர். அந்த சூரிய கதிர் 7ஐயும் ஒன்றாக உண்ணக்கூடிய வில்வம். அது சரி, இதெல்லாம் உண்மையா? 7 கதிர் எடுத்து நீங்கள் போய் பார்த்தேலா? மற்ற சாமியெல்லாம் இருக்க அவெல்லாம் அதை சொல்லிட்டு இதெல்லாம் வச்சிருக்காளே அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் மந்திர சித்தி அடையிறதுக்கு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, வில்வ மரத்தடிக்கு கீழே உட்காந்து ஜபம் பண்ணுவோம். அப்படி ஜபம் பண்ணினா இந்த ஆத்மாங்கிறவன் நம்ம உயிரோடு இருந்தால் தானே ஜபமே பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல ஆத்மஸ்வரூபம் இருந்து இந்த 7 கதிரும் அதில் பட்டுதுன்னா உடனே தேவதை பிரசன்னமாகும். அதை ஆகமும் அழகாக சொல்லுது பாருங்கள். நம்ம கோயிலுக்கெல்லாம் ஒரு சிலையை வாங்கி அது ஆவாகனம் ஸ்தாபனம்னு 64 சம்ஸ்காரம் பண்ணால் தான் அதில் தேவதை வரும். ஆனால் ஆகமம் என்ன சொல்லுது, ஆரக்வதேச்ச ஈவேச்ச நித்திய சந்நிகித சிதகா. எல்லாம் கவனிச்சு பாருங்கள். இந்த மரத்தில், அதாவது கொன்றைங்கிற பூ, இந்த மரம், இந்த வில்வ மரம், இது 2த்துலேயும் ஆவாகனம்லாம் பண்ணாமல் நித்தியமாகவே சிவம் இருக்குது. நித்தியம் என்றுமாய் உள்ள நிகிதம் வைக்கப்பட்ட சிவம் பிரகாசமாக இருக்கிறது. அப்போ இந்த மந்திர கதிர்களை இப்போ நம்ம உட்கார்ந்து ஜபம் பண்ணுற இந்த கதிர்களை அதனால தான் கோயிலில் ஸ்தல விருட்சம் வைக்கிறான். இந்த ஸ்தல விருட்சங்களுக்கு கீழே தான் உட்காந்துன்னு அந்த காலத்தில் ஜபம் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. அப்படி ஜபம் பண்ணும்போது தான் அந்த தேவதை பிரசன்னமாகி நம்ம முன்னாடி வருது. அதனால தான் மரத்தை மறக்காமல் வச்சுருக்கோம். நம்ம மரத்தை மறக்காமல் இருக்கிற சாமியிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். தட்சிணாமூர்த்தியை போட்டு பின்னாடி ஒரு பெரிய மரம் போட்டுருவான், ஆலம் தொழுது அப்படின்னே அழகாக அகநானூறு புறநானூறு இலக்கியங்கள் கூட, செவ்விலக்கியங்கள் கூட ஆலம் தொழு ஆலமரத்தை கும்பிட்றான்னு சொல்லுது. அப்போ மரம் அவ்வளோ முக்கியமானதாக இருக்க வேண்டிய மரம்ங்கிறது தத்துவார்த்தமாக சரீரத்தை குறிக்கும்.
இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வில்வ மரத்துக்கு கீழே யார் உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணுறாளோ அவளுக்கு தேவதை உடனே பிரசன்னமாகும், முன்னாடி வரும். அது ஏன்னா அந்த கதிரை அது ஏழும் உண்ணுவதனால. அதே மாதிரி மயானத்தில் சில மடங்கள், நம்ம வடக்கெல்லாம் இருக்குது அந்த பழக்கம். யாராவது சன்னியாசி அவள் பிரம்மச்சரிய விரதம் இருந்து சன்னியாசி ஆகி சரீர பரித்தியாகம் பண்ணினால் அவளை கீழே வச்சுட்டு மேலே வில்லுமரம் வச்சுருவோம். அந்த வைக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுமா, அந்த வில்வ மரம் அந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து அங்கே வில்லுவம் அவரை கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த மரத்தை வச்சால் அந்த மரம் அந்த கீழே வச்சிருக்காருல சன்னியாசி, அந்த சன்னியாசியை சூரிய ஒளியை ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நேராக சூரிய லோகத்துக்கே ஏற்றி விட்ருமா அந்த ஆன்மாவை. ஷார்ட் சர்க்கியூட் அதாவது என்னென்னா, சூரியன் மேலே கீழே வருது, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆனால் இந்த மாதிரி சமாதி மேலே வைக்கப்பட்ட வில்வ மரமாக இருந்து அவன் பிரம்மச்சரிய விரதம் இருந்து சமாதியாக இருந்தான்னா அந்த வில்வத்தில் பட்ட அந்த கதிர் சூரிய ஒளி இருக்குல்ல, அது அப்படியே டைரக்டாக சூரியனில் கொண்டு போய் விட்டுரும். இங்கே நாங்கள் ஏற்றி விட்டுறோம். ஆதித்ய பிம்ப மத்தியஸ்தோ ரக்தமூர்த்திம் சதாசிவம், இரண்டரை முக்தியே இந்த வில்வ மரம் கொடுத்துரும். முக்தியையே கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது வில்வ மரம். அப்படிப்பட்ட ஒரு பண்பு மந்திர சித்தி உள்ளவாலாம் அதுக்கு கீழே ஜபம் பண்ணினா மந்திர சித்தி தேவதை பிரசன்னமாகும். ஏன்னா புரியும், அந்த 7 விதமான கதிர்களும் நமக்கு அந்த திறனை கொடுக்கறதுனால. மற்றது 1-2 தான், இந்த வில்வம் ஒன்றியும் 7 கதிரும் அதில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அதை நமக்கு பூஜையில் பயன்படுத்தி அதில் ஒரு பத்திரத்தில் இறந்த ஆன்மா இருக்குல்ல, காசியில் இறந்த ஆன்மாக்கள் இருக்குது. அவன் எடுத்துன்னு போகும்போது அங்கே இருக்கிறாள் இந்த ஆன்மா போய் அந்த வில்வத்தில் உட்காந்துருக்கும். ஏக வில்வம் சிவார்ப்பணம் திரிஜன்ம பாப சம்ஹாரம். அந்த காசியில் செத்தவனுக்கு பிறவி கிடையாதுன்னு ஏன் சொல்கிறான்னா, இந்த வில்வம் அங்கே இருக்குது, அந்த விஸ்வநாதருக்கு சாத்தரா. அப்போ என்ன பண்ணுறா, அந்த ஆன்மா போய் அப்படியே பிராணனோட போய் எதில் ஒடுங்கிடும், வில்வத்தில் ஒடுங்கிடும். அந்த வில்வத்தோடு எங்கே போயிடும், சிவனுக்கு போயிடும். ஒரு ஆன்மாவே அந்த ஆன்மாவுக்கு இது 7 கதிரும் உண்றதுனால அது எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிது. ஆன்மாங்கிறது உடம்பை இழந்துட்டு நிற்கிற ஆன்மா. அப்போ அதுக்கு வில்வம் எப்படி தெரியுதா, ஒரு விளக்கு மாதிரி தெரியும் வில்வம் அதுக்கு. இப்போ நம்ம சரியான மழையில் ஓரம் கட்டி டக்குன்னு ஓரமாக எங்கேயாவது இடம் இருந்தால் ஒதுங்கி நின்றுக்கிற மாதிரி இந்த ஆன்மா இந்த வில்வ இலையை பார்த்தா எப்படி தெரியும், அதுக்கு ஒளி மாதிரி தெரியும். அதனால அதுக்கு சரண்டர் ஆகிற இடம் மாதிரி அங்கேயே நாங்கள் ஓடி போயிடும். அதில் போய் உட்காந்து சிவத்தோடு சேர்ந்து எவ்வளோ அழகாக இயல்பா. அதனால தான் ஏகவில்வம் சிவார்ப்பம். நீங்கள் ரொம்ப எல்லாம் பெருசாலாம் என்ன பண்ணோம், திருஜென்ம பாபசம்ஹாரம். அது இனிமேல் எடுக்க வேண்டிய பிறவி, கடந்ததில் எடுத்த பிறவி, இப்போ எடுத்திருந்த பிறவி, இதில் இருக்கிற பாவம்லாம் அந்த வில்வத்தில் என்ன போயிடும், சிவத்தோட சம்பந்தம் வந்ததுனால பிரஜையை மறக்காமல் சிவத்தோட 2.5 கலக்கும். அதெல்லாம் காசியில் இறக்கக்கூடிய முக்ஷிய அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கா. அங்கே வில்வ அர்ச்சனையே ரொம்ப சிறப்பாக என்ன சொல்லியிருக்கா, அங்கே பிரம்மா வில்வார்ச்சனை பண்ணியிருக்கான், திருக்கடையூர்லேயும் வில்வார்ச்சனை பண்ணியிருக்கான். அதெல்லாம் காசி மயானம், கடவுர் மயானம், நாலூர் மயானம், காழி மயானம், கட்சி மயானம், இந்த இடங்கள்லாம் மயானமாக இருந்தால் கூட அந்த இடத்துல வில்வார்ச்சனை சிறப்பாக என்ன சொல்லியிருக்கா. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு சில ஆகமங்கள் என்ன சொல்கிறது, ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் 5 முகத்திலிருந்தும் 5 வில்வ விருட்சங்கள் தோன்றினதாக சொல்கிறா ஆன்மாக்களுக்கு. அப்படி வரும்போது கில்வ, நொச்சி, இந்த மாவிலங்கம், அந்த மாதிரி பஞ்சவில்வம், விலா, இதெல்லாம் சேர்த்து தான் அவள் சொல்கிறான். இந்த 5க்குமே அந்த பண்பு இருக்கிறதா சொல்கிறான். நம்ம பெரும்பாலும் வில்வத்தை தான் பார்க்குறோம், அதனால் அதை சொல்கிறேன். அப்போ அதனால் வில்வ மரம் என்பது நாம் நினைப்பது போல் ஒரு ஸ்தூல விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது இல்லை, சூக்ஷ்ம தேகத்துக்கு கூட அதிகமாக சம்பந்தப்பட்டது. அதனால் ஆவாகனம் ஆகாமலே அந்த கதிர் இயல்பாகவே என்னது, கண்ணாடியில் எப்படி வெளிச்சம் பட்டவுடனே பிரகாசமாகிறதோ, வைரத்தில் எப்படி ஒளி பட்டவுடனே கக்கப்படுறதோ, அது மாதிரி தரையில் பட்டுதுன்னா வெடிக்கும். இப்போ மண் தரையில் பட்டுதுன்னா என்னாகும், இப்போ அது என்ன வயக்காட்டில் வெளிச்சம் பட்டால் வெடிக்கும், அதுவும் வெடித்து போகும், வெளியில் வராது அந்த ஒளி. அந்த மாதிரி ஆன்மாவிற்கு தேவையான பண்புகளை தான் இழுத்து வைத்து கொள்ளக்கூடிய பண்பு, அது மாதிரி பிராணசக்தியை தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய பண்பு எதுக்கு இருக்கு,
இந்த வில்வத்தில் இருக்குது. அந்த வில்வத்தை சுவாமிக்கு சாத்தி சமஸ்த நன்மையும் பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக சகஸ்திரலிங்கம், ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம்லாம் சொல்கிறார். அதை பற்றி சிந்திப்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.